ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. இப்போ சொல்லக்கூடிய வாக்கியம் 35வது வாக்கியம். 31லேருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே, கொண்டு திருந்தேனோ திருவடியைப் போலே, இளைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே. இதுதான் நம்ம நேத்தி பார்த்த வாக்கியம். இன்னைக்கு ராமாயணத்துலேருந்து ஒரு அழகான ஒரு விஷயம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், வால்மீகி மகரிஷியை பற்றின ஒரு விஷயம். என்ன வாக்கியம்? இரு மன்னரை பெற்றேனோ வால்மீக்கரை போலே அப்படிங்கிற ஒரு வாக்கியம். ஓகே, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, ரத்னாகரன் ஒரு கொலைகாரன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு ஃபேமிலியும் இருந்தது. அப்பா அம்மா இருந்தா, ஒரு மனைவி, ஒரு குழந்தை வேற இருந்தது. இவன் என்ன பண்ணா, இவனுக்கு எந்த தொழிலையும் இவனுக்கு சரியாக வரல. அதனால இவன் கொள்ளை அந்த மாதிரி இதில் இறங்கிட்டான். ஸோ இவன் என்ன பண்ணுவான், எல்லாரையும் வரவா போகிறவாள்லாம், அந்த வழியில் வரவாளெல்லாம் கொள்ளை அடித்து கொலை பண்ணி விட்டுருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாவ காரியத்தில் தான் இவன் பணம் சம்பாதிச்சு அவனோட குடும்பத்தை ஓட்டின்னு இருந்தான். அப்பா அம்மா நிறைய சொல்லி பார்த்துட்டா இவனை திருந்துறதுக்கு. இவன் திருந்தலை. மனைவியா கெஞ்சி கூத்தாட்டிட்டா, நீங்கள் இந்த வழியில் விட்டுட்டு நல்ல வழியை தேடிக்கோங்கோ, நிறைய வழியில் வேலை செஞ்சு பொழைச்சி நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் அவன் கேட்கல. பையனுக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பா இந்த மாதிரி செய்கிறாளேன்ற ரொம்ப வருத்தம் அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்படியே இருக்கிறச்சே ஒரு நாள் அந்த வழியாக நாரத மகர்ஷி போயின்னு இருக்கார். எல்லாமே எதிர்ச்சியாக தான் நடக்கிறது, அப்படின்னா தெய்வ இச்சையாக தான் நடக்கிறது. ரத்னாகர் ஒரு நல்ல ஸ்திதிக்கு வரணும்னு பகவான் நினச்சார். அதனால எதிர்க்க நாரதர் மகர்ஷியை அனுப்பிச்சுட்டார். ஸோ நாரத மகர்ஷி வந்த உடனே ரத்னாகர் நாரதரை பிடிச்சு கொடு, நீ எனக்கு எல்லாத்தையும் கைட்டி கொடு அப்படின்னோடனே நாரதர் சொன்னார், என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னார். அப்போ உடனே ஆனால் என்கிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு இருக்குது. ஆனால் அதை நான் கொடுக்கணுன்னா நீ உன்னோட பாவங்களெல்லாம் நீ விட்டுறணும். உன்கிட்ட நீ எந்த பாவமும் நீ சுமந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே ரத்னாகரன் சொல்கிறா, பாவம் தானே, நான் யார்கிட்டையாவது நான் என் பாவத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னா உன் பாவத்தை யாருப்பா எடுத்துப்பா அப்படின்னு கேட்குறார். ஏன், என்னை பெத்த என் தாய் தந்தை இருக்கார்களே அவர்கிட்ட என் பாவத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்போ உடனே அவர்கள் எடுத்துக்கலன்னா, என் மனைவி இருக்காளே, மனைவி என்னோட பாதியாச்சே, என்னோட சமம் பாதி, பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் என்னோட பெட்டர் ஹாஃப் என் மனைவி இருக்கால்ல, அவகிட்ட கொடுத்துட்றேன். அவளும் எடுத்துக்கலன்னா நான் பெத்த ரத்தம் என் பிள்ளைக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்றாராம். சரி, ஓகே, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ போய் உன் பாவத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ரத்னாகரன் பார்த்தானா, நாரத முனி, என் மனசில் நீ ஏதோ ஒரு புதுசாக விதைச்சிட்ருக்க, இந்த ஞானம் எனக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்சி போயிடும், நீ ஓடி போயிட்டானே அப்படின்ட்டு நீ மரத்துக்கிட்ட நில்லு, நான் உன்னை கட்டி போடுறேன்ட்டு ஒரு கயர் எடுத்தானா, நல்லா மரத்தில் கட்டி விட்டுட்டானா. நாரதரை கட்டி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போனோடனே அப்பா அம்மா கூப்பிட்டு, வாப்பா சாப்பிட்றியான்னு கேட்குறா. அம்மா, நான் சாப்பிட வரல, என்னோட பாவத்தை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறான். அம்மா உடனே சொன்னா, உன்னை நான் பெத்ததே பாவண்டா, அதில் வேற உன் பாவத்தை வேற நான் எடுத்துக்கணுமா, வேண்டவே வேண்டாம் போ அப்படிங்கிறாளாம். சரி அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவனுக்கு. அம்மா பாவத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாளேன்னு அப்பா கிட்ட போகிறானோ. அப்பாட்ட போயிட்டு, அப்பா
நான் வந்து என்னோடய பாவத்தை உங்ககிட்ட கொடுக்கலாமா, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறானாம். அப்பா உடனே சொல்கிறானாம், டேய், உன்னை இத்தனை வருஷம் இவ்வளோ வளர்த்து நீ நல்ல நிலைமையில் நல்ல ஸ்திதியில் நீ வேலை செஞ்சு நல்ல வேலையை செஞ்சு நீ இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். நீயோ இந்த மாதிரி கொலைன்னு பண்ணிட்டு ரொம்ப கெட்ட வழியெல்லாம் நீ நாடி போயிட்ட. இதில் வேறு உன்னோட பாவத்தை வேறு என்ன சுமக்க சொல்கிறியே, வேண்டவே வேண்டாம் நீ போ அப்படிங்கிறாளாம். இவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. என்னது இது, அப்பா அம்மா இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம மனைவி அவள் என்றைக்குமே நம்மளை வந்து கைவிட மாட்டா, எல்லா விஷயத்துலேயும் அவள் நம்ம கூட இருந்திருக்கா, அவள் வந்து கண்டிப்பாக எடுத்துப்போன்னு சொல்லிட்டு போய் மனைவி கிட்ட கேட்குறாளாம். இந்த மாதிரி என்னோடய பாவத்தை நீ எடுத்துக்கிறியா அப்படின்ன உடனே மனைவி சொல்கிறாளாம், நான் என்னோடய வீடு, என்னோடய குடும்பம், என்னோடய தாய் தகப்பன், என்னோடய குலதெய்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். வந்து நான் என்ன சுகம் கண்டேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல வழியில் போய் எதுவுமே சம்பாதிச்சு எனக்கு கொடுத்ததில்ல, ஒரு முழம் பூ கூட நீங்கள் வாங்கி கொடுத்ததில்ல. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இப்போ பாவத்தை வேறு நான் சுமக்கணுமா, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாளாம். இவர் ரொம்ப நொந்து போயிட்டாராம். என்னது இது, யாருமே நம்ம பாவத்தை வாங்கிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு. உடனே சரி நம்ம பிள்ளை இருக்கான், அவன் நம்ம ரத்தம்தான், அவன் வந்து கண்டிப்பாக இது பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவள் பையன் ஓடி வந்து அப்பா அப்படின்னு கட்டிக்கிறானாம். கட்டின்ற உடனே ரத்னாகர் கேட்குறாராம், இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பாவத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கட்டுமா, நீ சுமக்கறியா அப்படின்ன உடனே அந்த பையன், அடப்போப்பா நீ வேற, நானே இன்னும் நிறைய வளர்ந்து நல்ல வழியில் போகணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், நல்ல காரியங்களை செய்யணும்னு நான் இருக்கேன், உன் வழியை கண்டிப்பாக நான் நாட மாட்டேன், அதில் வேற ஓம் பாவமா, அந்த பாவத்தை எடுத்து நான் எத்தனை ஜென்மத்துக்கு நான் இந்த சுற்றின்னு இருக்கணும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு ஓடி போய்ட்டுருந்தான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். அப்படியே தலையை தொங்க போட்டுண்டு திரும்பியும் வராராம். வந்து நாரதர் கேட்குறாராம், என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்ன உடனே, யாரும் என் பாவத்தை எடுத்துக்க தயாராக இல்லை, ஆனால் நான் சம்பாதிச்ச பணம் மட்டும் எல்லாருக்கும் வேணும், நான் கொள்ளை அடித்தாலும் சரி, கொலை பண்ணி அந்த பணம் கொள்ளை அடித்து பணம் கொண்டு வந்தாலும் சரி, அந்த பணம் மட்டும் எல்லாருக்கும் பங்கு கரெக்டாக வேணும்னு கேட்குறா. பட் என்னோடய பாவத்தில் யாருமே பங்கு போட்டுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னோடனே நாரதர் சொல்கிறாராம், இதுதான்ப்பா வாழ்க்கை, பாவத்தை வந்து யாராலையுமே எடுத்துக்க முடியாது, அவாவா பாவத்தை அவாவா பாவம் புண்ணிய கணக்கு அவள் தான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு நாரதர் சொல்கிறாராம். சரி நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னோடனே, ராமநாமத்தை ஜபி அப்படின்னு நாரதர் உபதேசம் பண்ணுறார். குருவோட உபதேசம் கிடச்சிடுத்து. அவர் ட்ரை பண்ணுறாராம், அவருக்கு அந்த வேர்டே வரமாட்டேங்கிறதான், ராமான்னு சொல்லவே வரமாட்டேங்கிறதான். அப்போது எப்படி பார்த்தாலும் வரவே மாட்டேங்கிறதான். உடனே நாரதர் பார்த்தாராம், பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருந்தது. இது என்ன மரம் அப்படின்னு கேட்டவுடனே, இது வந்து மரம் அப்படின்னாராம். நீ அதையே ஜபி அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே மராமரம் 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 அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆச்சு. மரா 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 ராம 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 ராமன் அழகாக ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவர் அறியாமையே அப்படி ஒரு ஜபத்தில் போய் அவர் அப்படியே அந்த ஜபத்தில் உட்காந்துட்டு அவருக்கு மேலே அப்படியே புத்தெல்லாம் ஃபார்ம் ஆகிடுத்தான். ஸோ ரொம்ப வருஷ காலம் அப்படியே அந்த ராமரோட ஜபத்திலேயே இருந்து புத்தெல்லாம் வந்தப்புறம் பிரம்ம ரிஷி வந்து பிரம்மர் வந்து அவருக்கு அப்படியே அனுகிரகம் பண்ணி அந்த புத்தெல்லாத்தையும் உடச்சி அவரை வெளில எழுப்பிட்டு அவருக்கு வந்து வால்மீகி அப்படின்ற ஒரு பேரை கொடுத்தாராம். ஸோ அப்படி தான் ரத்னாகரன் வந்து வால்மீகியாக மாறின கதை. அதுக்கப்புறம் அவரை வந்து ராமாயணம் எழுதுறதுக்கான அனுகிரகம் பண்ணாராம். ஸோ நாரதர் மூலமாக அவர் ராமாயணமும் வால்மீகி அழகாக எழுதி முடிச்சிட்டார். 24,000 ஸ்லோகங்கள். காயத்ரியோட இட்ஸ் அ டீட்டெயிலிங் ஆஃப் காயத்ரி இஸ் ராமாயணம் அப்படி தான் சொல்கிறா பெரியவாளாம். ஸோ அதனால் அந்த மாதிரி 24,000 வேர்சஸ் அழகாக எழுதி முடிச்சிட்டாராம் ராமாயணத்தை.
முடிச்சோடனே பகவான் பார்த்தாராம், ஆஹா எப்பேற்பட்ட ஒரு பக்தன், நம்ம ராமாயணத்தை அழகாக முடிச்சிட்டானே, இவனுக்கு ஏதாவது gift கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாராம். நினச்சிட்டு என்ன gift கொடுக்கலாம், என்ன நம்மெல்லாம் ஏதாவது நமக்கு ஏதாவது காரியெல்லாம் பண்ணால் நம்ம gift கொடுப்போம்ல, அந்த மாதிரி பகவான் நினச்சாராம், வால்மீகிக்கு ஏதாவது நல்ல பரிசு ஒன்று கொடுக்கணும். அந்த பரிசு வந்து இட் ஷுட் பி வெரி இட்டர்னல், அந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பகவான் நினச்சாராம். சரின்னு அப்போ தான் பார்த்தா சீத்தையும் ராமர் லக்ஷ்மணர் அவள் காட்டு வாசம் முடித்து அரண்மனைக்கு வந்து பட்டாபிஷேகம் ஆயிருக்கு. ஆன கையோட சீதா மாதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆன கையோட அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லாம் நிறைய பேர் ஏதோலாம் பேசினதுனால சீதா மாதாவை வந்து அந்த ராஜ்யத்துலேருந்து வெளியே அனுப்பணுன்ட்டு ராமர் தீர்மானிக்கிறார். ஏன்னா அவருக்கு என்னென்னா சீதா மாதா பதிவிரதன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அவள் பதிவிரதன்னு அவருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால அவளை வந்து வெளில அனுப்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு லக்ஷ்மணனை கூப்பிட்டு நீ சீதா மாதாவை ஐஷன் போய் காட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறான். லக்ஷ்மணனும் கேட்குறா, அண்ணா அம்மா சீதா மாதா வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே. அப்போது உடனே ராமர் சொல்கிறார், எனக்கு தெரியும், உலகத்துக்கு அவள் பதிவிரத்தேன்னு தெரியணும், அதுக்காக நான் செய்கிறேன், நீ என் பேச்சை மீற மாட்டேன்ற நான் நம்புகிறேன், நீ அதனால் ஐஷன் போய் சீதா மாதாவை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாராம். உடனே லக்ஷ்மணரும் சரி ஓகே அப்படின்ட்டு சீதா மாதாவை காட்டுக்கு ஐஷன் வந்துட்டு வால்மீகியோட ஆசிரமத்துக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னால் அந்த இடத்துல விட்டுறாராம். விட்டுட்டு காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, மன்னிச்சுக்கோங்க மாதா, என்னை வந்து எனக்கு இந்த கட்டளை இருக்கிறதுனால நான் உங்களை இங்கேயே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறார். சீதா மாதாவும் அந்த இடத்துல அழகாக வால்மீகியோட ஆசிரமத்தை பார்த்துட்டு அங்கே போய் வால்மீகியும் சீதா மாதாவை அழகாக வரவேற்று அவள் வந்து ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே நன்னா உபச்சாரம் பண்ணுறாராம். அப்படி உபச்சாரம் பண்ணுறாராம். இதில் என்னன்னா சீதா மாதா பூமியிலேருந்து வந்தவ, வால்மீகியும் புத்துலேருந்து வந்தவ. ஸோ அதனால் இவ ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் மாமா சீதாவோட குழந்தை பிறந்ததுன்னா அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து வால்மீகி வில் பிகம் மாமா அந்த மாதிரி. ஸோ அதனால் வால்மீகியும் வந்து அந்த தங்கன்ற ஒரு பாசத்தோட சீதைக்கு எல்லாம் பண்ணுறாராம். அழகாக வளகாப்பு பண்ணாராம், சீமந்தம் பண்ணாராம், எல்லாம் பண்ணி சீதா மாதாக்கு ராமாயணம் ஃபுல்லாக சொன்னாலாம். ஸோ ஃபஸ்ட்டு வால்மீகி ராமாயணம் சொன்னதே சீதா மாதாக்கு தான். ஸோ சீதா மாதா அழகாக எல்லாத்தையும் கேட்டுட்டு சீதா மாதாக்கு அழகாக 2 குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தைகளுக்கு புண்ணியவாச்சனம் பண்ணதும் வால்மீகி தான். அழகாக தாய் மாமனாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு லவா குஷன் அப்படின்னு பேர் வச்சதும் வால்மீகி தான். ஸோ அழகாக அந்த குழந்தைகள் பிறந்துடுத்து. ஸோ குழந்தைகளுக்கும் அன்னப்பிராக்ஷனம் பண்ணி அக்ஷராபியாசம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கும் ராமாயணத்தை ஃபுல்லாக பரிபூர்ணமாக சொல்லி கொடுத்தாராம். பாட்டாக அழகாக சொல்லி கொடுத்தாராம். சொல்லி கொடுத்தோடனே வால்மீகி சொல்கிறாராம், இனிமேல் நீங்கள் வந்து உலகம் முழுக்க இந்த ராமாயணத்தை பரப்பணும் அப்படின்னு. அந்த குழந்தைகளும் சந்தோஷமாக ஊராக இந்த ராமாயணத்தை அழகாக பாடிண்டு அது அழகாக எல்லா ஊருக்கும் போய் எல்லா இடத்துலையும் ராமாயணத்தை பரப்பின்னு வந்தாள். அப்படி தான் அயோத்தியாவுக்கு வந்தாளாம். அயோத்தியாவுக்கு வந்த உடனே லக்ஷ்மணன் வந்து சொன்னானா, இந்த மாதிரி ஒரு 2 குழந்தைகள் வந்திருக்கு, அந்த குழந்தைகள் அழகாக பாடுறதுன்னு. உடனே ராமர் சொன்னால், நானும் கேள்விப்பட்டேன், அந்த குழந்தைகளை நீ அரண்மனைக்கு வர சொல்லு, எல்லாரையும் கூப்பிடு, அரண்மனையில் எல்லாரையும் கூப்பிட்டு அவள் முன்னால் இந்த குழந்தைகளை பாட சொல்லு அப்படின்னு சொல்லி ராமர் சொன்ன உடனே அந்த 2 குழந்தைகளும் வந்து அழகாக அரண்மனையில் எல்லார் முன்னாலையும் ராமாயணத்தை பிரமாதமாக பாடித்துங்களாம். அப்படியே எல்லாரும் அசந்து போயிட்டாளாம். அந்த மாதிரி பெண் பிள்ளை சொல்கிறா, இந்த வால்மீகி வந்து இந்த 2 மன்னரை இந்த 2 குழந்தைகளை பெற்றெடுத்தால, அந்த குழந்தைகள் வந்து அயோத்திய ராஜ்யத்தோட மன்னர்கள் தானே,
அந்த மாதிரி மன்னர்களை பெற்றெடுத்தார்ல வால்மீகி, அந்த மாதிரி அடியாள் இல்லையே சுவாமி. அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் அடியாள் செய்யணும்னு அடியாளுக்கு தோணவே இல்லையே சுவாமி. அதனால் அடியாள் இந்த ஊரை விட்டே போகிறேன், இந்த ஊரில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. வால்மீகர் போலியா எவ்வளோ அழகாக ராமாயணத்தை பரப்பி சீதா மாதாக்கு அழகாக தொண்டு செஞ்சு ராமருக்கு தொண்டு செஞ்சு ராமாயணத்தை பரப்புறதுக்கு அந்த மாதிரி அடியாள் இல்லையே சுவாமி. அதனால் அடியாள் வந்து இந்த ஊரை விட்டு போகிறேன்னு சொன்னாலாம். இதெல்லாம் வந்து பிரத்யக்ஷமாக ராமானுஜர் வந்து லக்ஷ்மணனாக இருந்து பார்த்த ஒரு விஷயம். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். இது அத்தனையும் இன்ஃபேக்ட் சீதா மாதாவை கொண்டு போய் விட்டது வால்மீகி ஆசிரமத்தில் வால்மீகி ஆசிரமம் பக்கத்தில் விட்டதும் லக்ஷ்மணன் தான். ஸோ லக்ஷ்மணனாக இருந்த இந்த ராமானுஜர் தான். ஸோ அதனால் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி எல்லாம் கண் முன்னால் வருதான். பெண் பிள்ளை பேச பேச அப்படியே ஆனந்திச்சுக்கிறாராம். அவ்வளோ அழகாக பேசுகிறாளே, குஞ்சலமாக பேசுகிறாளே இந்த பொண்ணு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாராம். ஸோ இந்த வாக்கியம், இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.